யூகேல ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், சொகுசு கார், லக்ஸரி லைஃப், பெரிய வீடு, கை முழுக்க காசு, இப்படி நிறைய யோசித்து வச்சுருப்பீங்க. நிறைய பேர் போடுற இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி டிக்டாக்கோ இல்லாட்டி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ அங்கே போகிறது, இங்கே போகிறது, லைக் எக்ஸ்பென்சிவான இடங்களுக்கு போகிறது, ஒரு புது லைஃப் ஸ்டைலை இங்கே காட்டுறது, நிறைய இடங்களை எல்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் இங்கே வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? யூகேக்கு பின்னால் ஒரு இருண்ட லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. தனியாக இந்த ஷார்ட்ஸுகள், ரீல்ஸுகள் இதில் மட்டும் வச்சு சில விஷயங்களை இடப்படக்கூடாது. ஏனெண்டா நிறைய பேருக்கு அங்கேருந்து இங்கே வந்தோடனே நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக கிடக்கு. அங்கேருந்து பல கணவரோட வருவினம், ஆனால் இங்கே வந்து இறங்கின பிறகு தான் நிறைய விஷயங்களை வைக்க தெரிய வருது. அப்படின்னு ஏமாற்றம்ண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய காணொலிகள் வந்து யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. நாங்கள் இப்படி ஜிம்முக்கு போகிறோம், மற்ற ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம், நைட் வந்து ஒரு 2 hours மட்டும்தான் ஒர்க் பண்ணுற ரீல்ஸ் வந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. நிறைய ஷார்ட்ஸ், இந்த வீடியோக்கள். உண்மையிலேயே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னாலும் சரி, ஸ்கில் ஒர்க்கரில் வந்தீங்கன்னாலும் சரி, அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி ஃபுல்லாக எல்லாம் உங்களெல்லாம் மெனக்கெட்டு ஒரு இடத்த போய் என்ஜாய் பண்ணி பார்க்க இல்லாது. உங்களுக்கு ஒரு நாள் தான் ஆஃப் கிடைக்கும், அதுக்கும் சில நேரம் தான் கிடைக்கும். அது ஒர்க் விசாவில் வந்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது. அப்போ ஸ்டூடெண்ட்டாக வந்து அதை விட மோசம். அப்போ வர்றீங்களாண்டேக்க உங்களுக்கு உரிய டார்கெட் என்னென்னு நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்சுருப்பீங்க. வந்து காசு உழைச்சிட்டு ஊருக்கு போகும்போது வர்றாங்களும் இருக்கணும். சில பேர் வந்து ஓகே அம்பிஷன் ஒன்று இருக்குது, கோல் இருக்குது, வரணும் ஜன்னணும் அப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் உண்மைக்கும் இங்கே வந்த உடனே உங்களுக்கு முதலாவதாக நீங்கள் என்ன உணர்கிற விஷயம்ண்டா தனிமை. ஏன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக நாங்கள் எங்களோட சொந்த ஊரில் இருந்திருப்போம். பாக்கைக்கெல்லாம் தமிழ் ஆக்கள், தமிழ் கதைப்பினம், அதோட பக்கத்தில் இருக்கிற எல்லா இனசனம் எல்லாம் சொந்தக்காரர். ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று இருக்கும் அங்கே இருக்க. இங்கே வந்தோடனே எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட காதுக்கு வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ் தான் கூட வரும். தமிழ் ஆக்கள் இருக்கணும் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதிகமாக ஆங்கிலம் தான் இருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு தனிமை ஒன்று உருவாகும். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழால், நான் யூனிவர்சிட்டிக்கு போய்க்க இந்த யூனிவர்சிட்டியில் நான் ஒரு ஆள் தான் தமிழால். இந்த பட்ஜில் நான் ஒரு ஆள் தான் தமிழால். அப்போ அப்படி இருக்க வந்து பர்சனலாக சில விஷயங்கள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். தனியாக போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அங்கே இருக்க தனியாக சர்வை பண்ணுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சர்வை பண்ணலாம், பண்ணி முன்னேறலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ அந்த தனிமை ஒன்று முதல்ல உருவாகும். நீங்கள் அங்கேருந்து வரைக்கும் நச்சுட்டு வர மாதிரி இங்கே வந்தோடனே இந்த இடத்த பார்த்தோன்னே என்ஜாய் பண்ணி வாழ மாட்டீங்க. அது முதலாவது விஷயம். அடுத்தது பார்த்தீங்களாண்டா, நிறைய பேர் சொல்லாத விஷயம் என்னென்னா, அங்கேருந்து இங்கே வந்தோடனே கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் காணும் என்ற ஒரு மனநிலையில் வாரது, மென்டாலிட்டியில். வேலை ஈஸியாக இருக்கும், நல்லா உழைச்சிடலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டு வாரது. இந்த ரெண்டு பந்து கலண்டு கீழே விழாத தான் மிச்சம். அப்படி ஓடி தெரியணும், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கொண்டே இருந்தீங்களா தான் உழைக்கலாம். இப்படி யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இல்லாட்டி ஏதோ ஒன்றில் நான் அங்கே போய் என்ஜாய் பண்ணினான், இங்கே போய் என்ஜாய் பண்ணினான், ஏதாச்சும் ஒன்று இப்படி ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்ப வேண்டாம். ஏன்னா சும்மா யூடியூப் ஷார்ட்ஸில் பேச்சர் இருக்க இருந்துட்டு போயிட்டு போடுறது நிறைய கூட்டங்கள் இருக்குது. இங்கே வந்துட்டு அவங்க உழைக்கிறதுக்கு மெயினாக வாரையில் சில பேர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவாங்க, நல்லா ரிச்சான ஆக்கள் வருவாங்க. ஆனால் இங்கே கூட வாரது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள். அதனால் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி வாராக்கள்லாம் நெஞ்சு வாரது. ஸோ அப்படி வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் போடுற வீடியோக்களை பார்த்துட்டு இங்கே வந்தால் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு வராதிங்க. இங்கே வந்தால் கஷ்டப்பட்டு உழைக்கணும், உழைச்சி முன்னோரம் நினச்சிட்டு வந்தீங்களா கொஞ்சம் பெட்டர், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அடாப்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்களாண்டா இங்கே ஒரு சேஃப்டி, இது உண்மைக்கும் பெரிய விஷயம் தான். நிறைய இதுக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சேஃப்டி 100% நல்ல மண்டலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் போஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டவராக இருக்கேக்கு, இமிக்ரெண்ட்டாக இருக்க உங்களுக்குரிய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறி தான். அமெரிக்கா அவ்வளவுக்கு இல்லை, ஆனால் கன் கல்ச்சர் இல்லை. மற்றபடி நைஃப் இருக்குது, வட்டு குத்தலாம் நடக்கும், இல்லைன்னு இல்லை. போலீஸ் கால் பண்ணலாம் உடனே எல்லாம் பறந்துட்டுலாம் வராது. அப்போ இப்போ நீங்கள் நைட் நடந்து போகிறீங்களாண்டேக்க உங்களோட கோல்டு வாட்ச் இருக்குண்டா கையை அறுத்துட்டு பறிச்சிட்டு போகிற கூட்டமும் இருக்குது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏனெண்டா ஒரு ஷாப்பில் வேலை செய்ய நீங்கள் ஒரு கேஷியரில் டில்லர் கேஷியராக இருந்தீங்கன்னா கூட அங்கே வந்து சாமான களவெடுத்துட்டு ஓடுவாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, கத்தியை காட்டுவாங்க. ஸோ நிறைய சிக்கல்கள் இருக்குது. பாதுகாப்புக்கு மெயினாக நிறைய சிக்கல்கள் இங்கே இருக்குது. அதையும் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். நீங்கள்
ஒரு பெண் பிள்ளையாக நீங்கள் இங்கே வரைக்க வந்து தயவு செஞ்சு உங்களோட அக்கமெண்டேஷன் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்களன்றதை நல்லா யோசித்து முடிவெடுங்க. தவறான ஏரியாக்களை சூஸ் பண்ணிட்டீங்களா அதுக்கு பிறகு சரியான கஷ்டமாக இருக்கும். வந்து சர்வை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பெட்டர் நல்ல ஆக்கள்கிட்ட விசாரித்து நல்ல யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷன் சரி தெரிஞ்ச ஆக்கள்கிட்டையோ இல்லாட்டி ஒரு சேஃபான பிளேஸ், அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷன் அதோட சேவ் பண்ணினா சூஸ் பண்ணினா ஓகே. மிச்சம் பிடிக்கிறது உண்மைக்குமே உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து தனியாக உழைக்க தான் வாழ்க்கையின் வழிகளும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிக்கொண்டு அது போகுதுன்றதையும் நீங்கள் வடிவாக படிப்பீங்க. ஒரு அனுபவம் தான் முதல் முறையாக ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவம்னு கிடைக்கும். ஊரில் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் இதன்றைக்கு என்னென்னா இங்கே வந்து வெளிநாட்டுக்காரண்ட சாப்பாடெல்லாம் விலை குறைய வெள்ளைக்காரங்கள்ட பீஸாவோ பர்கரோ 2 பவுண்ட் 3 பவுண்டுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சாப்பாடு சோறு கறியோடு சாப்பிட போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பவுண்ட்ஸ் 12 பவுண்டு கிட்ட முடியும். பீஸா 3 பவுண்டு எங்கள்ட சோறு கறியெல்லாம் 12 பவுண்டு கிட்ட வரும். நிகரான விலை. மினிமம் 10 பவுனுக்கு எடுக்கலாம். ஒரு சரியான ஒரு ஆவரேஜான இடம்னா ஒரு 12 பவுண்ட் 12 பவுனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இப்படி எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் சாப்பாடு. வெளியில் எடுத்து சாப்பிட போகிறோம்னா சமைச்சு சாப்பிட்டா ஓகே. அப்போ இப்படி இருக்க காசுக்கு மிச்சம் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் நீங்கள் மிச்சம் பிடிக்கணும். தியேட்டருக்கு போகிறதோ இல்லாட்டி சும்மா தேவையில்லை வெளியில் சுற்றுறதோ வெளியில் சாப்பிட்றதோ வெளியில் போய் சாமானை வாங்குறதோ எல்லாத்தையும் மிச்சம் பிடிச்சா தான் உங்களோட கையில் கொஞ்சம் காசு நிற்கும். இல்லாட்டி நீங்கள் ஓடி ஓடி மிஷின் மாதிரி ஓடி முடிஞ்சும் தேய்மானம் மட்டும்தான் வருமே தவிர உங்களுக்கு மிஞ்சாது உண்டு. மிக முக்கியமாக இங்கே வந்த முக்கால்வாசி பேர் வாரது என்னத்துக்குண்டா ஐஎல்ஆர். ஸோ இந்த நாட்டுக்கு நீங்கள் வரையக்க வந்து ஓகே ஐஎல்ஆர் ரூட்டை சூஸ் பண்ணி வர்றீங்களாண்டா அதையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. ஏன்னா இங்கே சட்டம் இப்போ என்னாலும் மாறலாம். இப்போ இருந்தோன்றிருக்கிற நிலைமையில் 10 இயர்ஸ் ஐஎல்ஆர் வந்து அமுல்படுத்த போகிறான்னு சொல்லி போய்க்கு கொண்டிருக்கு. ஆனால் இப்போ புதுசாக வர போகிற பிரைம் மினிஸ்டர் ஆண்டி பர்னம் வந்து இதுக்கு அவ்வளோத்துக்கு ஒத்துக்கொள்ளலை. என்னென்னா அவங்கள்ட இதன்படி அவங்க கருத்தின்படி என்ன புதுசாக சொல்லினோம்னு பார்த்தீங்களாண்டா 5 இயர் ஐஎல்ஆர் வந்து இங்கே இருக்கிறாங்களுக்கு கொடுங்க. ஆனால் அடுத்த ஒரு 5 இயருக்கு அவன் எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே அக்சஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதை கொண்டாங்கன்னு சொல்லினேன். அப்போ இப்படி சட்டங்கள் எப்போ வேண்டாலும் மாறலாம். நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வரைக்கும் ஒரு சட்டம் மாறிச்சது என்னென்னா டிபெண்ட் அதுக்கு பிறகு கூப்பிடலாதுண்டு. அதுக்கு பிறகு நிறைய பேர் கஷ்டப்பட்டாக்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் இங்கே வர்றீங்களாண்டா சட்டங்கள் எப்போ வேணாலும் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு நீங்கள் இங்கே வாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே ஒரு ஏமாற்றம் பண்ண உங்களுக்கு கிடைக்காது. நிறைய காணொலிகள் நான் இதை பற்றி போட்டுட்டேன். இப்போ லைசன்ஸ் வேலை எப்படி இருக்கும், இங்கே வந்தால் ஃபேக் ஏஜென்சியை வச்சு இங்கே வர வேண்டாமல் காசு ஏமாற்ற நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இதுலேயும் ஒரு கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கேன். இங்கே வரைக்க எதிர்பார்ப்போட வர வேண்டாம். இவனுக்கு போடுற அந்த காணொலியில் பார்த்துட்டு எதிர்பார்ப்போட வர வேண்டாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் இங்கே வந்து கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வந்து காத்து கொண்டு இருக்குது. நான் இந்த காணொலியில் தான் சொல்ல விரும்பினான். இன்னொரு காணொலியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி.